ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரோட்டுக்கடை தக்காளி தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, நல்லா புளிப்பாக உள்ள 2 பெரிய தக்காளி, 4 வந்து காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி ஒரு 4, ஒரு துண்டு புளி, ஒரு 7 8 சின்ன வெங்காயம் உரிச்சது. எல்லாத்தையுமே பூண்டு ஒரு 4 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க உரித்து. எல்லாத்தையுமே நான் ரஃப்பாக கட் பண்ணி உள்ளே போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா சில்லி வந்து 4 சில்லி, அதுலேயும் இந்த காஷ்மீரி சில்லி 4ம் போடுங்க. நல்லா காரஞ்சாரமாக புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த சட்னி. உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைங்க. புளி இதெல்லாம் அந்த அளவு ஒரு சின்ன அரைநெல்லிக்காய் சைஸில் அதில் பாதி போடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, நல்லா அதை வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த மெத்தடில் நீங்கள் இட்லிக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷான மாவில் அரைச்சி சூடாக இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செமையாக இருக்குங்க. கருவேப்பிலை தாளிச்சிட்டு இது நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும். அது அரைச்சிட்டு அதில் தாளிச்சிட வேண்டியதான். எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதை தண்ணியெலாம் கழுவிலாம் ஊற்ற வேணாம் நீங்கள். அப்புறம் நல்லா கொதித்து சுண்டி வரும்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வலிச்சு போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடணும். சுண்டி வரும்போது சட்னி ரெடி ஆகிடும். நம்ம தண்ணி தக்காளி சட்னினா அதில் நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் மாவு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அது கொதிக்க விட்டணும். 2 ஸ்பூன் மாவு வந்து கரைச்சி வச்சுக்கணும். இதுதான் ஒரு சீக்ரெட்டே இந்த சட்னிக்கு. செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா அதை கொதித்து சுண்டி வரணும். அப்படியே திக்காக வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ரோட்டு கடைங்களெல்லாம் இன்னமும் அந்த தக்காளி சட்னி தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. தட்டுவண்டி கடை, சின்ன சின்ன இது மாதிரி கார் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து சின்ன சின்ன ஹோட்டல் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. மீன்பாடி வண்டி மாதிரி, டாட்டா ஏசி மாதிரிலாம் ஹோட்டல் மாதிரி, அதை அந்த வண்டியில் ஹோட்டல் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கடைங்களில் இந்த மாதிரி சட்னி ஊற்றுறாங்க. ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டான சட்னிங்க இது. தேங்காய் சட்னி இது கூட வச்சு சாப்பிட்லாம், பொடி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே வேணால் அந்த சட்னியே போதும்னா கூட 10 இட்லி சாப்பிட்லாம், அப்படி இருக்கும். இது நல்லா சுண்டி வந்துருச்சு பார்த்தீங்களா. நல்லா கொதிக்க வச்சு இந்த சட்னியே ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம தண்ணி சட்னி வேணும்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. அதில் ஒரு 300 அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பிறகு நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இது நல்லா எனக்கு 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா 5 நிமிஷம் கொதிச்சுது எனக்கு. கொதித்ததுக்கப்புறம் அந்த மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்ற வேண்டியதான். நம்ம உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. உப்பு வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு பத்தாது, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன், அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மாவு போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா புளிப்புக்கேற்ற காரம் போட்டு, நீங்கள் தக்காளி புளிப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற காரம் போடுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, புளிப்பு காரமாக தண்ணி சட்னி. இட்லி நல்லா சாஃப்டான இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாவை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும்னு விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. நல்லா ஃப்ரெஷ்ஷான இட்லி கூட இந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.